நீ நல்லா தெம்பதானே உட்கார்ந்துகிட்டு இருக்க. இங்க ஏய் இல்லடி, பதறி போய் தான் நான் வந்தேன் இங்க. ஏன் இவர் எதிர்பார்த்த மாதிரி என் கை காலெல்லாம் முறிஞ்சு போயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? கவலையா இருக்கா? வேணா காவேரி, இதெல்லாம் பேக்க தெரியாது. நீங்க அடிச்சு கை காலெல்லாம் முறிச்சிருவீங்க. அப்படி சத்தியமா இவளை வச்சுட்டு என்னால முடியல. அத்தை ஆமாமா, நான் இங்க இருக்கிறது. ஐயய்யய்யய்ய, என்னடி சாரதா அது? இப்ப அவருக்கு பிரச்சனை. என்ன உன்னோடயே கூட்டிட்டு போயிரு, சரியா? சண்டை போட்டுக்கறாங்க. அடி சொப்பு வச்சு விளையாடுற சின்ன பிள்ளைங்க மாதிரி ரெண்டு பேரும் இப்ப நான் என்ன சண்டை போட்டேன்? அவதான் தேவையில்லாம என்னமோ பேசு. கங்கா, இது இப்போதைக்கு முடியாது. பேசிட்டு இருக்கா? வா நம்ம போவோம். சரி. பிரதர் என்னது நானா? நீங்க பாட்டுக்கு நைஸா எஸ்கேப் ஆகுறீங்க. பெரியவரா? வீட்டுக்கு பெரியவரா பொறுப்பா பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு போங்க. விட்டா கையில குச்ச ஒண்ணு கொடுத்து ஊனிக்கிட்டு நடக்க சொல்லுவீங்க போல. நல்ல சிரிப்பு வந்துச்சுல, உங்களுக்கு நல்ல வேணும். என்ன கோதாவரின்னு சொன்னப்ப மட்டும் சாரதா, நான் ஒழுங்கு மரியாதையா தம்பி சொல்றதுக்கு நான் கிளம்புறதாண்டி சரி. இத பாரு காவேரி, கேட்டு நடந்துக்கடி. இஷ்டத்துக்கு கார் எடுத்துட்டு போறதையெல்லாம் இத்தோட விட்டுரு. சும்மா உன் இஷ்டம் இல்லைன்னா நானே உட்கார உடைச்சிருவேன். தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். உங்க ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தை வாங்கத்த போவோம். கங்கா வா. வயசு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கிளம்புறீங்களா? வா வா. நாங்க வரோம். சரியா நாங்க வரோம். டேய் வரட்டும் வாமா. சரிங்க. வாங்க வா. என்ன போடா. எங்க அம்மா கிட்ட போய் சொன்னா என் பொருள் எடுத்து என்னைய போடுங்க அப்படின்னு கணக்காசிக்கிட்டு வந்தல. இப்ப எப்படி உங்க அம்மா கிட்டே போட்டு விட்டேன் பாத்தியா? நான் என்கிட்ட வச்ச கூட சொல்லிட்டேன். வாழை சுருட்டிக்கிட்டு இந்த சட்டல கம்முன்னு இருக்கணும். பிடிக்க போறேன். உனக்கு வேணுமா? ஒண்ணும் தேவையில்ல. ஓ என்ன? சரி காவேரி, டீக்கு சாய் வேண்டாமோ? ஓகே சரி, காந்து குடிப்பேன். நீ அதை பார்த்துக்கிட்டே அப்ப நீ இங்கே உட்காந்துக்கோ. நான் போய் எனக்கு மட்டும் சாய் எடுத்து வந்து உன் முன்னாடி உட்காந்து. அவர்தான் எல்லாரையுமே கவர் பண்ணிட்டாரு. நான் தானே இப்ப உன் கோவம் வீட்டுக்காரர்னால மட்டுமா இல்ல எங்க மேடையுமா? எங்க தனி என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன உனக்கு என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? என்னடி பிரச்சனை உனக்கு? நிஜமாவே உன் வீட்டுக்காரர் உன்னால எவ்வளவு அக்கறையா இருக்காரு. விளையாட்டு கூட பேசக்கூடாதா? உனக்கு எல்லாமே சீரியஸா தான் தெரியுது. அவர்கிட்ட போய் அப்படி எரிஞ்சு விடுற. கார் எடுத்துட்டு போன காவேரி உன்கிட்ட சரிடி. எதுக்குதான் ஏடி பாழற? நான் எங்க அழுத? சும்மா இப்பதான் கேக்குறேன். காவேரி முதல்ல என்ன பார்த்து பேசு. ஐயோ சாரிடி, ரொம்ப வலிக்குதா? ஏய் உன்னை நான் சீரியஸா இருக்கேன். நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எப்படி வலிக்கும்? என்னடி நீ? அம்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அம்மா உனக்கு புளிய மரத்துல இலைய பறிச்சு வெந்நீல கொதிக்க வச்சு ஒத்தடம் கொடுக்க சொல்லிட்டு தாண்டி போயிருக்கு. அதனாலதானே உனக்கு கோவம். பாத்தியா? இங்க பாரு காவேரி, உன் வீட்டுக்காரரை பத்தி பேசினாலே உனக்கு அழகு முட்டிக்கிட்டு வருது. ஏதாவது சொல்லிட்டாரா? இப்ப நாங்க வந்தப்போ என்ன கோதாவரின்னு கலாச்சாரு. அப்படியே சொல்லியிருந்தா உங்க மாமாவையும் விளையாட்டா கலாச்சாரு. அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லி சீரியஸா எடுத்துக்காத. பாரு, நீ
இப்படி எல்லாத்தையுமே என்ன காவேரி? எனக்கு ரொம்ப சொல்லடி, உனக்கு என்ன ரொம்ப குழப்பமா இருக்குக்கா. என்ன குழப்பம் உனக்கு? குழப்பம் அவரு அப்படியெல்லாம் ஏன் உனக்கு தோணுது? என்னை விட்டு போயிருவாரோன்னு பயமா இருக்குக்கா. ஏய், அந்த பொண்ணு வெண்ணிலா இங்க இருக்கிறத விட நீ அதை வச்சுதான் சொல்றியா? அதை வச்சு சொல்றியா? எனக்கு தெரியலக்கா. ஆனா ஒரு ஆளே இல்ல. நாங்களா கூட பயந்துட்டு இருந்தப்போ நீதான் என்னவோ பயமா இருக்கு. ஏய், விஜய் அப்படி உன்னை விட்டுட்டு போ. அதுக்கெல்லாம் விஜய் எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்? இங்க பாரு காவேரி, இன்னைக்கு குமரன் மாமா விஜய் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஷோ நடக்கிற இடத்துல போய் நம்மளா போய் சர்ப்ரைஸ் பண்ணோம்ல. இவ்ளோ மெனக்கிட்டு அவர் பண்ணிருக்காரு. எங்களுக்காகவா பண்ணாரு? நீ சொன்னதுனாலதான். நீ என்ன கேட்டாலும் அதை செய்யணும்னு நினைக்கிற மனுஷன் எப்படி உன்னை விட்டு போவாருன்னு உனக்கு தோணுது? அக்கறை உனக்கு தோணலையா? அது அக்கறையா? இப்ப அவர் உன் மேல கோவமா பேசினதெல்லாம் அவர் உன் மேல காட்டின எல்லாம் அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேணுங்கிற முன்னெச்சரிக்கை. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல குமரன் மாமா கிட்டயும் உன்னை பத்தி எனக்கு தெரியலக்கா. அவர் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ரொம்ப உயர்வா பேசினாராம். மாமா என்கிட்ட சொன்னாரு. இல்லாம ரொம்ப யோசிச்சு பயப்படுற. அவரை போய் சந்தேகப்படுறியடி. நீ தேவல. நானெல்லாம் கிண்டலா பேசிட்டு போனதுல நீ கோவமா இருப்பியோன்னு நினைச்சுதான் காவேரி உன் வீட்டுக்காரர்கிட்ட முகத்தை காட்டாம நல்ல விதமா இப்ப இங்க வந்த. இங்க பாருக்கா, விதமா பேசு. சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதடி. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? என்னென்னமோ பிளான் வச்சிருந்தேன் பிரதர். சரிக்கா. பார்த்து கவனமா பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு போய் எங்கேயோ மோதி சுத்தமா எல்லாமே சொத்த போயிடுச்சு. இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ். சடனா கார் சம்பந்தமே இல்லாம ஏதாவது யோசிக்க வேண்டியது, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண வேண்டியது. அடுப்பா இருக்கு பிரதர். நல்லவேளை பெருசா அதுவும் அடிப்படல. பிரதர், நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இல்ல பிரதர், அது ஒண்ணுதான் பிரதர் எனக்கு ஆறுதல. விடுங்க பிரதர். ஒரு விதத்துல நான் பண்ணதும் தப்புதான். இல்லையா அதிக கவனமா இருந்துட்டேன். சர்ப்ரைஸ் ரிவீல் ஆகாம இருக்கணுங்கிறதுல அந்த ஆர்வம் டாமினேட் பண்ணதுல அவன் என்ன பேசினாலும் இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தான். பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் இப்படி சொதப்புலா போய் முடியும்னு சொத்து. அதான் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? உங்க ஒய்ஃப்க்கு நிக்கமா எதிர்பார்க்கல பிரதர். நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் தம் கட்டி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு நான் தான் இன்ஸ்பிரேஷன்ன்ற மாதிரி வேற சாதிச்சிட்டீங்க. எப்படி நம்பர் வாங்கிட்டேன் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நானே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தோத்து பண்ண டீச்சர் மாதிரி ஆயிட்டேன் பிரதர்.